ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்றைக்கி நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறப்போ ஹோட்டல்ஸ் இல்லாட்டி ரூம்ஸ் இல்லாட்டி கார்ஸ் எல்லாமே புக் பண்ணுறதுக்காக Booking.com ஆப் மொபைலில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்களுமே இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளோ நாள் நல்லா தான் உங்கள் மொபைலில் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதாவது நீங்கள் புக்கிங் பண்ணுறதுக்காக இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க. ஆப் ஓப்பனே ஆகுதில்லை. அப்படியே ஓப்பன் ஆகினாலும் நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கப்போ இல்லாட்டி சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஆட்டோவாகவே இந்த ஆப் க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங், ப்ளீஸ் ட்ரை அகெயின், இந்த மாதிரி ஏதாவது ஒரு எரர் மெசேஜ் டிஸ்ப்ளே ஆகிக்கிட்டே இருக்குது. இல்லாட்டி இந்த Booking.com ஆப்பை யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது, உங்களால் சரியாக யூஸ் பண்ணவே முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் Booking.com ஆப்பில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்களா? அந்த கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இத்தனை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? நான் தான் ஃபிக்னிஷ். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பார் ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி புக்கிங் அப்படின்றத சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது இந்த Booking.com ஹோட்டல்ஸ் அண்ட் மோ அப்படின்ற ஆப் இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகின அப்புறமா அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி அப்டேட் இது வந்திருக்குமாச்சுன்னா அப்டேட் அப்படின்றத இந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறமா இந்த Booking.com ஆப்பை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பார்ப்பீங்களாச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாக இந்த ஆப்பில் நம்ம சில இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதையுமே ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு அதில் சர்ச் பாரில் புக்கிங் அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த Booking.com ஆப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் அந்த இடத்துல கிளிக் பண்ணி ஃபோர் ஸ்டாப் பண்ணிடுங்க. அடுத்த இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் காட்டும். ஸோ அதையுமே கிளிக் பண்ணி கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணிடுங்க. இப்படி பண்ணும்போது Booking.com ஆப்பில் உள்ள எல்லா டேட்டாஸுமே கிளியர் ஆகி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்போ புதுசாக என்ன கண்டிஷனில் இருந்துச்சோ அதே மாதிரி ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் Booking.com ஆப் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் சால்வ் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றத. மோஸ்ட்லி இப்படி கிளியர் டேட்டா பண்ணுறதுனால கூட இந்த ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதோட உங்கள் மொபைலையும் நீங்கள் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப செக் பண்ணுறதுனால கூட கண்டிப்பாக இந்த Booking.com ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுச்சு அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.